ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை அறிவுக்கு வேலை கொடு. வாங்க பார்க்கலாம். காட்டில் ஒரு சிங்கத்துக்கு பயங்கரமான பசி. ஏதாவது தந்திரம் செஞ்சு எப்படியாவது குறைஞ்சது இன்றைக்கி 2 விலங்குகளையாவது நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுது. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே அதுக்கு எதிரில் ஒரு ஆட்டுக்குட்டி போகுது. உடனே அந்த ஆட்டுக்குட்டியை கூப்பிட்டு, என் வாய் நாறுதான் பார்த்து சொல்லேன் அப்படின்னு கேட்குது. ஆடுமே மோந்து பார்த்துட்டு ஆமாம் நாறுது அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட சிங்கம், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வாய் நாறுது நீ என்கிட்டயே சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து சாப்பிட்றது. குட்டி ஆட்டுக்குட்டி தானே, அது எப்படி சிங்கத்துக்கு பத்தும்? அடுத்து எந்த விலங்கு வருது அப்படின்னு பார்த்துட்ருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு ஓநாய் உள்ளே வருது. அந்த ஓநாயை கூப்பிட்டு அதுக்கிட்டையும் அதே கேள்வியை சிங்கம் கேட்குது. ஓநாய்க்கு சிங்கத்தை பற்றி கொஞ்சம் தெரியும். அதனால் ஓநாய் மோந்து பார்த்துட்டு கொஞ்சம் கூட நாரலை அப்படின்னு சொல்லிடுது. கொஞ்ச நேரம் யோசித்த சிங்கம், அட மூடனே, பொய்யா சொல்கிற, ஏன் வாய் நாடுறது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அடித்து அதையும் சாப்பிட்றது. இன்னும் சிங்கத்துக்கு பசி அடங்கலை. சுற்றி முற்றி பார்க்குது. நரி ஒன்று அந்த பக்கமாக வருது. அதுக்கிட்டையும் அதே கேள்வியே கேட்குது. நரி மோந்து பார்க்குறதுக்கு கூட முயற்சி செய்யலை. அதுக்கு பதிலாக, எனக்கு 4 நாளாக ஜலதோஷம், அதனால் ஒரு வாசனையுமே தெரியலை அப்படின்னு சொல்லிடுது. இதை கேட்ட சிங்கம் வாயடிச்சு போச்சு. சிங்கமுமே எதுவும் செய்யாமல் நரியை விட்டுருது. நரியுமே தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அந்த இடத்த காலி பண்ணி ஓடி போயிடுது. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையில் வர்ற மாதிரி நம்மளுமே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை பார்த்து பயப்படவே கூடாது. அறிவுக்கு வேலை கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆபத்திலிருந்து எளிதாக நம்ம தப்பிச்சிடலாம். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.